ஓம் சர்வேஸ்வரா. கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும், மான் வயிற்றின் உள்ளரி தாரம் பிறக்கும், பெருங்கடலுள் பல்விளைய முத்தும் பிறக்கும், அறிவார் யார் நல்லால் பிறக்குங்குடி. ஓம் சர்வேஸ்வராய. இன்று நம்முடைய முன்னோர்கள் நல்ல விஷயங்களையும் நல்ல கருத்துக்களையும் கூறியுள்ளார்கள். அதன் வழி நடப்போம். ஓம் சர்வேஸ்வரா. இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது சருகு மனிதர்கள். இதை குள்ள மனிதர்கள் என்றும் சொல்லலாம். சருகு மனிதர்கள், குள்ள மனிதர்கள் என்று சொல்லலாம். ஈசன் படைத்த உயிர்களில் ஒவ்வொரு உயிரும் ஒன்று பெரியதும் ஒன்று சின்னதுமாக இருக்கிறது. எல்லா இனமும் ஒன்று பெரியதும் ஒன்று சின்னதுமாக இருக்கிறது. உதாரணமாக பார்ப்போம் என்றால், புலி பெரியது, அதே இனமான பூனை சின்னது. யானை பெரியது, அதே இனமான மூஞ்சூறு எலி சின்னது. உடும்பு பெரியது, அதே இனமான பள்ளி சின்னது. இந்த மாதிரி இதனுடைய வகைகளை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். அதுபோல மனிதன் மிகப்பெரிய மனிதன் பெரியவன். மனிதனை விட பல ஆயிரம் மடங்கு சின்னதான குள்ள மனிதர்கள். சின்னது ஒன்று பெரிதன் ஒன்றாக ஈசன் படைத்ததில் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ ஒவ்வொரு இனமாக பார்த்தோம், எல்லா இனங்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் சின்னதும் பெரிதுமாக இருக்கிறது. புலி பெரியது, அதை இனமான பூனை சின்னது. சின்னதும் பெரிதுமாக எல்லா பக்கமும் இருக்கின்றது. அதுபோல மனிதனை போன்று சின்ன உருவத்தில் ஒரு இனம் இருக்கிறது. இது அந்த காலத்திலிருந்தே இருக்கிறது. இதை சருகு மனிதர்கள் என்பார்கள். சித்தர்கள், குள்ள மனிதர்கள், சருகு மனிதர்கள், சித்திரக்குள்ளர்கள் என்று பல வகையில் இவைகளை நம் முன்னோர்கள் அழைத்திருக்கிறார்கள். இவைகளுக்கு என்ன விஷயம், இவைகளுக்கு என்ன அதிசயம் என்று பார்த்தால், மனிதனை விட 5 அறிவு அதிகமாக இருக்கிறது. மனிதன் 6 அறிவு, இது 11 அறிவை பெற்றிருக்கிறது. மனிதனுக்கு கண்ணில் கண்டதே தெரியும். ஆனால் மிகுந்த ஞானம் வரும்போதுதான் எதிர்காலத்தை ஒரு சிலர் கண்டறிவார்கள். ஆனால் இந்த இனம், இந்த குள்ள மனிதர்கள், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இது 3ஐயும் தனக்குள் அடக்கி கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி உண்டது. இது இந்த சருகு மனிதர்கள் குளிர்ந்த இடங்களில் வாழக்கூடியது. குகை அமைத்து ஒரு சரியான குகையை அது தேர்ந்தெடுத்து அதில் அந்த பிரபஞ்ச சக்தியும் சிவனுடைய தெய்வீக சக்தி உள்ள பாறைகளை அவை தேர்ந்தெடுக்கும். அந்த பாறைகளை தேர்ந்தெடுத்து அந்த பாறைகளில் இருக்கக்கூடிய இடங்களில் தன் குகையை அமைக்கும். அந்த எந்தெந்த இடத்தில் அந்த பிரபஞ்ச சக்தியும் அந்த தெய்வீக சக்தியும் அதிகமான குகையான பாறை எங்கு இருக்கிறது என்று அதை கண்டுபிடித்து அந்த இடத்திற்கு செல்லும். அந்த பழைய யுக காலங்களில் அது எங்குமே இருந்தது. சதுர யுகம், திருத யுகம், இந்த மாதிரி பல அந்த 3 யுக காலங்களில் சருகு மனிதர்கள் எல்லா பக்கமும் மனிதருக்கு எளிதாக தட்டுப்படக்கூடியது. இப்பொழுது கலியுகம் என்பதால் அது மனிதருக்கு தட்டுப்படுவதும் நமக்கு காண்பதும் மிகவும் அரிது. அந்த வகையில் இப்பொழுது நாம் அது வாழ்ந்த அந்த ஒரு குகையை பார்ப்போம். இதுதான் சருகு மனிதன் வாழ்ந்த குகை. அந்த குகையை நாம் ஆராய்ச்சி செய்வோம். இந்த பாறையில் நவக்கிரக சக்தியிலும் இழுக்கக்கூடிய ஒரு மகா ஆற்றல் இது கிடைக்கிறது. ஒவ்வொன்றும் வித்தியாசமாக உருவாக்கி இருக்குது. இந்த இடத்தில் இது சருகு மனுஷன் வாழக்கூடிய குகை. இது தன் குட்டிகளுடன் சோடி சோடியாக இணையாக இந்த குகையில் வாழும். வெயில் காலம் என்பதால் இந்த இடத்தை விட்டு போய்விட்டது. இதே இடத்தில் அவைகள் விளையாடி மரத்தில் ஏறி கொண்டிருப்பதை நான் அடிக்கடி இங்கு பார்ப்பேன். மழை காலங்களில் இது இந்த குகையில் வசிக்கும். வெயில் காலமானதால் இந்த இடத்தை விட்டு நீர் இருக்கும் இடத்திற்கு சென்றுவிடும். அது வசிக்கும் குகை. புரட்டாசி, ஐப்பசி இந்த மாதங்களில், புரட்டாசி மழைக்கால காலங்களில் இது இந்த இடத்துக்கு வந்து சேரும். இது பல இடங்களில் இடத்தை மாற்றிக்கொண்டே இருக்கும். தன் சோடி சோடியாகவும் இணையாகவும் அந்த இனம் வாழும்.
இது குள்ள மனிதர்களோட குகை. இது நவக்கிரகங்கள் சக்திகளை இழுக்கக்கூடிய பாறை. ஒவ்வொரு பாறைகளும் ஒவ்வொரு கிரகங்களை இழுக்கும். இரும்பு சனி கிரகத்தை இழுக்கக்கூடிய பாறை, வெள்ளி கிரகத்தை இருக்கக்கூடிய பாறை, செவ்வாய் கிரகத்தை இழுக்கக்கூடிய பாறை, இப்படி ஒவ்வொரு கிரகங்களுடைய சக்திகளையும் நட்சத்திரத்தையும் இழுக்கக்கூடிய பாறைகள் இருக்கிறது. ஆனால் 9 கிரகங்களை இழுக்கக்கூடிய பாறைகள் அமைந்த குகையிலே அந்த குள்ள மனிதர்கள் தங்குவார்கள். ஏனென்றால் மிகப்பெரிய சூட்சும இந்த பூமியை விட்டு வேற உலகங்களோடு அவர்கள் தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். இந்த சருகு மனிதர்களுடைய அந்த கண்கள் நம்முடைய இயல்பான்கள் நம்முடைய கண்கள் மேல் நோக்கி கீழாக இமைக்கிறது. அது கீழிருந்து மேலாக அது இமை இருக்கும். அது ஆதி காலத்தில் எல்லாம் அது எங்கும் பயம் இல்லாமல் சுற்றி திரியும். ஆனால் இப்போ கலியுகத்தினுடைய உச்சம் இருப்பதனால் மனிதரால் அவருக்கு ஆபத்து இருக்கு என்பதை புரிந்து கொண்டு ஈசனுடைய சக்தியால் உருவான வேதை. அதில் அது சஞ்சீவி மூலிகையை கையெழுத்து கொண்டது. தான் மறைந்து கொண்டு மனிதர்களிடமிருந்தும் பிற உயிர்களிடமிருந்தும் தப்பிப்பதற்காக சஞ்சீவி மூலிகையை அதன் கையில் வைத்து அது மறைந்து கொள்ளும். பழங்களையும் வேர்களையும் விரும்பி சாப்பிடும். இது அடுத்த இன்னும் ஒரு 2 மாதங்களில் இந்த இடத்துக்கு வரும். அது இப்பொழுது நேரடியாகவே காட்சிகளை எடுக்கலாம். இது வீடியோவில் அதிகம் விழுகாது. ரொம்ப அரிதாக அதனுடைய அனுமதியோடு அதனுடைய தெய்வ சக்தியை நாம் விரும்பி அனுமதி கட்ட பின்பதே அது வீடியோவில் விழுக வாய்ப்பு உள்ளது. இன்னும் 2 மாதங்களில் இந்த இடத்திற்கு மீண்டும் வரும். அப்பொழுது நாம் இந்த சருகு மனிதர்கள் நாம் காணலாம். இது ஒவ்வொரு இடத்துலையும் உட்கார்ந்து அது தியானம் பண்ணக்கூடிய இடம், ரிஷிகளோடு சேர்ந்த இடம். இதனுடைய வழித்தொண்டலாக அக்கினிக்குள்ளர்கள் இருக்கிறார்கள். இது நீர்க்குள்ளர்கள், அது அக்கினிக்குள்ளர்கள். நீர்க்குள்ளர்கள் ஒன்று, நீர் மனிதர்கள் என்பார்கள். இது சருகு மனிதர்கள். சருகுக்குள்ளே ஓடிவிடும். சருகுக்குள் இல்லாத போல் இருக்கும். சரசர என்று ஒன்று ஓடி மறைந்து விடும். காண நேரத்தில் மதில்களிலும் பாறைகளிலும் ஏறி மறையக்கூடியது இந்த குள்ள மனிதர்கள், சருகு மனிதர்கள். இதனுடைய 3 இனம் அக்கினிக்குள்ளர்கள், நீர்க்குள்ளர்கள், சருகு குள்ளர்கள் என்று 3 பிரிவாக இருக்கிறது. இவையெல்லாம் காலத்தின் கட்டத்தால், காலத்தின் சுழற்சியால் அவைகளுக்கு ஆபத்து வரும் என்பதை அறிந்து கொண்டு ஈசன் அவைகளுக்கு சஞ்சீவியை எடுக்கக்கூடிய சக்தியை கொடுத்தார்கள். அதை வைத்துக்கொண்டு அது மறைந்து கொண்டே இருக்கிறது. அவைகள் நன்மைக்காகவும் இந்த பூமியின் இயற்கையை பாதுகாக்கவும் ஈசனால் உருவாக்கப்பட்டது. அது என்னென்ன நன்மைகள் நமக்கு செய்கிறது என்பதை பார்ப்போம். குள்ள மனிதர்கள், சருகு மனிதர்கள் மனிதனோட மேம்பட்ட அறிவை கொண்டது. இப்பொழுது நான் அதனுடைய குகையில் இருப்பதை கூட அது மலைக்கு உள்ளே இருந்து ஒரு ஆழ்ந்த அந்த நீர்வீழ்ச்சியான இடத்தில் இருந்து கொண்டு அது கண்டுபிடிக்கும். இப்பொழுது அது இருக்கும் இடத்தை தேடி நாம் வந்த காரணம், அது இருக்கும் இடத்தில் அந்த பாறையை கண்டுபிடித்து நான் இந்த இடத்தில் தியானம் பண்ணும்போது மிகுந்த ஆத்ம சக்தி நமக்கு கிடைக்கும். பிரபஞ்ச சக்தியோட தொடர்புடைய சில அதிசயமான ஒரு சக்தியில், சிவனுடைய சக்தியில் நமக்கு எளிதாக கிடைக்கும். எந்த நோக்கத்தை நினைத்து நாம் தியானம் தவம் பண்ணுகிறோமோ அந்த நோக்கம் விரைவில் முடியும், வெற்றியாக முடியும். இந்த இடத்தில் அது வச்சிருக்கக்கூடிய ஆத்ம சக்தி பூரா இந்த பாறை முழுவதும் நிறைந்திருக்கிறது. அப்போ இந்த இடத்தில் நாம் தவம் செய்யும் போது எந்த எண்ணத்தை நோக்கி, உலக நன்மையை நோக்கி, எந்த எண்ணத்தை நோக்கி நாம் தியானம் பண்றோமோ அந்த தியானம் நமக்கு வெற்றியே முடியும். இந்த மாதிரி இயற்கை படைத்த அந்த உயிர்களையும் அந்த அதிசய இதுகளையும் நாம் பாதுகாக்க வேண்டும். அதை முறையாக அதை தெய்வீகத்தோடு இந்த குகையை நாம் அணுகியது பயபக்தியாகவும் தெய்வீகத்தோடும் அதை மதித்து மரியாதையோடு இதை அணுகியிருக்கின்றேன். அதனால் அதனுடைய ஆசீர்வாதமும் முழுமையாக நமக்கு சித்தர்களால் கிடைக்கட்டும். ஓம் காளி, ஓம் நம சிவாய. இப்போ இந்த குகையினுடைய வடிவங்களை உள்ளே பார்க்கலாம்.
ஓம் ஈசா சர்வேஸ்வராய நம சிவாயம். ஓம் பிரபஞ்ச அண்ட மகாசக்தி. ஓம் சருகு குள்ளர்களே போற்றி. ஓம் சருகு மகாசக்திகளே போற்றி. ஓம் குள்ள ஜீவிகளே போற்றி. ஓம் ஐம் நம சிவாய. ஓம் சருகு குள்ள சித்தர்களே போற்றி. சருகு சித்தர்களே போற்றி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் சர்வதேவதைகளே போற்றி. ஆத்மா சக்தி. ஓம்